ஹாய் ஹலோ எவ்ரிவன் வணக்கம். நான் உங்கள் தீபன் ஃப்ரம் அமிர்தா இன்ஸ்டியூட். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்க. மெடிக்கல், நீட் அண்ட் தென் இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் அது சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸும், எஜுகேஷன் வீடியோஸ் அண்டு இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் அண்டு அப்ளிகேஷன் போடுறது எல்லாமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னுமே நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. இப்போ நம்ம இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ரவுண்டு 1 மெடிக்கல் காலேஜஸ்க்கான ரவுண்டு 1 கட் ஆஃப் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அதில் நம்ம 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கும் என்ன கட் ஆஃப்னு பார்த்துட்ருக்கோம். அதில் செகண்ட் சீரீஸாக இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் திருநெல்வேலி, கோயம்புத்தூர், அப்புறம் பார்த்திங்கன்னா மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலம், கேஏபி விஸ்வநாதன் மெடிக்கல் காலேஜ் திருச்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜும் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜு, அந்த 6 காலேஜஸ்னுடைய ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்ன கட் ஆஃபில் அந்தந்த காலேஜில் சீட்ஸ் வந்து கிடச்சிருக்கு அண்ட் ஜென்ரல் ரேங்க் எந்த ரேங்க் வரைக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத ஷார்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம திருநெல்வேலியோட பார்த்துருவோம். ஓசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 547 வரைக்கும் கிடச்சிருக்கு கட் ஆஃப். ரேங்க் வந்து 950. பிசியை பொறுத்த வரைக்கும் 536 வரைக்கும் சீட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. பிசி முஸ்லீம்ஸை பொறுத்த வரைக்கும் 527 மார்க்ஸ் வரைக்கும் கிடச்சிருக்கு. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 528. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 479 வரைக்கும். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 428. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 426. ரேங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12,223 அந்த ரேங்க் வரைக்குமே உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த ஒவ்வொரு ரேங்க்குமே என்னென்னா கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது, ஜென்ரல் ரேங்க். அடுத்தது கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். இங்கே பொறுத்த வரைக்கும் ஓசிகே பொறுத்த வரைக்கும் 558 மார்க்ஸ் வரைக்கும் ரேங்க் பார்த்திங்கன்னா 633. பிசியை பொறுத்த வரைக்கும் 551 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. பிசி முஸ்லீம்ஸை பொறுத்த வரைக்கும் 542. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 544. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 497. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 463. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 486. ஸோ இதெல்லாம் என்னென்னா கட் ஆஃப் மார்க்ஸ். அந்த மார்க் வரைக்கும் சீட்ஸ் வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் கிடச்சிருக்கு. ரேங்க்கை பார்த்தீங்கன்னா 486, அதாவது 5183 இது வந்து ஜென்ரல் ரேங்க்கு. அதேமாரி பார்த்தீங்கன்னா 7680 அப்படிங்கிறது ஜென்ரல் ரேங்க். எஸ்சிஏயில் லீஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 7680 வரைக்குமே வந்து சீட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலம் இருக்கு இல்லையா, அங்கே என்ன சினாரியோ போய்ட்டுருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். ஓசியை பொறுத்த வரைக்கும் 548 அண்ட் தென் பிசியை பொறுத்த வரைக்கும் 542. பிசிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 534 அண்ட் எம்பிசி 537. எஸ்சி 487 அண்ட் எஸ்சிஏ 452 அண்ட் எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 455. ஸோ இதான் வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து ப்ரிவைலிங். இதில் என்ன பார்த்தீங்கன்னா 8976 ஜென்ரல் ரேங்க் அது வரைக்குமே வந்து இந்த மெடிக்கல் காலேஜ் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலத்தில் கிடச்சிருக்கு சீட்டு. இப்போ நம்ம கேஏபி விஸ்வநாதன் மெடிக்கல் காலேஜ் திருச்சியில் என்ன சினாரியோ போய்ட்டுருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். ஓசியை பொறுத்த வரைக்கும் 544 மார்க்ஸ் வரைக்கும் சீட்டு வந்து கிடச்சிருக்கு, 1049வது ரேங்க் வரைக்கும். பிசியை பொறுத்த வரைக்கும் 538க்கும், பிசிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 530யும், எம்பிசிக்கு 533க்கும், எஸ்சிக்கு 482 வரைக்கும், எஸ்சிஏக்கு 443 வரைக்கும், எஸ்டிக்கு 451. இதோட ரேங்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் 10,132வது ரேங்க், அந்த ரேங்க் வரைக்குமே சீட்ஸ் வந்து கிடச்சிருக்கு திருச்சியில். இப்போ நம்ம தூத்துக்குடியோடதையும் கன்னியாகுமரியோடதையும் பார்த்துருவோம். தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் ஓசியை பொறுத்த வரைக்கும் 541 வரைக்கும் கிடச்சிருக்கு மார்க்ஸ் அண்டு பிசியை பொறுத்த வரைக்கும் 523. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 520. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 507. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 461. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 417. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 423. ஸோ இது 13,341வது ரேங்க் வரைக்கும் சீட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இது எல்லாமே ஜென்ரல் ரேங்க், நாட் கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுங்க. இப்போ நம்ம கன்னியாகுமரியோடதை கொஞ்சம் அப்டேட் பண்ணிடுவோம். கன்னியாகுமரியில் ஓசிக்கான சீட்ஸ் வந்து கிடையாது.
அதனால் பிசியில் பொறுத்த வரைக்கும் 524 வரைக்கும் கிடச்சிருக்கு. 2028வது ரேங்க் ஜென்ரல் ரேங்க் அது வரைக்கும் சீட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் 518 வரைக்கும் கிடச்சிருக்கு. எம்பிசிக்கு 505, எஸ்சிக்கு வந்து 456, எஸ்சிஏக்கு வந்து 402, எஸ்டிக்கு வந்து 417. இதில் 15,160வது ரேங்க் ஜென்ரல் ரேங்க் வாங்கினவங்களுக்கும் சீட் வந்து இதில் கிடச்சிருக்கு. ஸோ அது எஸ்சிஏ கேட்டகரியில் இருந்தவங்க அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த செகண்ட் பார்ட்டை வந்து பார்த்துட்டோம். இதே மாதிரி இன்னும் 4 பார்ட் இருக்கும். ஒவ்வொன்றுத்துலேயும் 6 மெடிக்கல் காலேஜஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸோட அப்டேட் பண்ணியிருக்கோம். மொத்தம் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்னுடைய இன்ஃபர்மேஷனும் இதில் இருக்கும். தேங்க்யூ. see you in next video.